இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே எல்கானா என்ற ஒரு மனுஷனுக்கு அன்னாள் பெனின்னாள்னு 2 மனைவிகள் இருக்காங்க. அதில் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாள் ரொம்ப கவலையோடு சாப்பிடாம அழுதுகிட்டே தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறாள். அவள் மனதார எவ்வளவு அழுது வேண்டுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் தேவனிடத்தில் வேண்டுதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவள் எழுந்து வந்து கவலையை மறந்து துளி அளவு கூட கவலைப்படாமல் சாப்பிட்டு திருப்தியாக தான் இருக்கிறாள். அதுக்கப்புறம் தேவன் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்றாரு. அவன் தான் சாமுவேல். இங்கே அன்னாள் தேவனிடத்தில் அழுது வேண்டுதல் செஞ்சு அவள் எழுந்து வந்ததுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவள் முழுசாக தேவனை நம்பி கண்டிப்பாக தேவன் அவளோட வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார்ன்றனால அவள் மறுபடியும் கவலைப்படலை, அழுகலை. நாமளும் தேவன்கிட்ட அழுது வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட கவலையை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம், சாப்பிட மாட்டேங்கிறோம், புலம்புறோம். நம்ம எல்லாருமே தேவனை முழுசாக நம்பினோம்னா அன்னாள் போல் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனையை நினச்சி கவலைப்பட மாட்டோம். நம்மளோட வேதனைகளை தேவன்கிட்ட விட்டுட்டு வராமல் அது மறுபடியும் நம்மளோட மனசில் சுமந்துக்கிட்டே வந்துடுறோம். இப்படி நம்ம செய்யும்போது தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்களாக ஆகிடுறோம். அதுக்காக அன்னாளுக்கு அவளோட வேதனை தோணாமல் இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது, கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனாலும் அவள் அழுகலை, கவலைப்படலை. தேவனுக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்த்துப்பார்னு நம்புறதுனால தான் அவள் துக்கமுகமாய் இருக்கலை. நாமளும் தேவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கஷ்டங்கள் நமக்கு தோணும் போதெல்லாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டோம். நிச்சயமாக நமக்கு தேவன் செவிசாய்ப்பார்னு நம்பி மறுபடியும் கவலைப்படாமல் அழுகாமல் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். கண்டிப்பாக நம்ம நம்பிக்கைக்கு தேவன் நம்ம வேண்டிக் கொண்டபடி அன்னாளுக்கு இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்தது போல் நமக்கும் தேவன் இரக்கமாய் கண்ணோக்கி பார்ப்பார். ஆமேன்.